வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். துணைநிலை ஆளுநருடன் கருத்து வேறுபாடு இல்லை, முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. மதுபான தொழிற்சாலைக்கு கையெழுத்து போடாததால் துணைநிலை ஆளுநருக்கு எதிராக ஆட்சியாளர்கள் போர்க்கொடி. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. வலுக்கும் மாநில அந்தஸ்து கோரிக்கை. புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் பொதுமக்களிடையே கையெழுத்து இயக்கம். ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடி ஊர்வலம். உழவர்கரை தொகுதியில் மாநில செயலாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து வேறுபாடு இல்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவுவதற்காக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டு கழகமும் புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரு தரப்பு பிரதிநிதிகளும் முறைப்படி கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றார். மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நல திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் எனவும் விளக்கம் அளித்தார். பிரதமரை நேரில் சந்திப்பதில் தயக்கம் இல்லை இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கி கொண்டுதான் உள்ளது. அதனை வைத்து மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி விடுவதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும், தற்பொழுது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள், நிறுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டார். பேட்டியின் போது சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழக அதிகாரிகள் உடனிருந்தனர். நல்ல கவர்மெண்ட் நடந்துட்டு அது எந்த குறையும் இல்லையே. அறிவிச்ச திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறாங்க, புதிய திட்டங்களும் கொண்டு வராங்க. அந்த புதிய திட்டங்களையும் சிறப்பாக உடனே செயல்படுத்துறாங்க. முன்ன உங்ககிட்ட இருந்த அந்த கவர்மெண்ட்டு 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒன்றுமே செய்யலையே. என்ன செஞ்சீங்கிறது உங்ககிட்ட இருந்து போன மந்திரியே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ரங்கசாமி இருந்தார். அந்த ரங்கசாமி அப்போ கொண்டு வந்தார் அந்த திட்டத்தெல்லாம். அதையும் இப்போ திருப்பி செயல்படுத்திட்டு தான் இருக்கணுன்றதையும் திருப்பி கேட்டுருக்கோம் அவங்ககிட்ட. உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லை, நான் எந்த ஆண்டுலேருந்து இந்த அரசில் வந்திருக்கிறேன், இப்போ எப்படி இருக்கிறேன், அப்போ எப்படி இருந்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ யார் கொண்டு வந்த அந்த திட்டத்தெல்லாம்ன்றது உங்களுக்கு தெரியும். அது இப்போ இந்த கவர்மெண்ட்டில் வந்து நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். என் கவர்மெண்ட் தான், என்டிஏ கவர்மெண்ட் செய்யுது. அது உங்களுக்கு தெரியாத செய்தி கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த கேள்வி திருப்பி அவங்ககிட்டே கேட்கணும். உங்கள் சட்டமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, யாரும் குறைய சொன்னதில்லை. அப்படி குறைய ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் நிறைவேற்றி கொடுக்குற அரசு தான் இந்த என்டிஏ கவர்மெண்ட்ன்றதையும் நீங்கள் சொல்லியிருக்கணும். அது அப்படி தான் செய்துட்டு வரணும். இது வரைக்கும் எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்களுடைய கோரிக்கை கூட நம்ம நிறைவேற்றிக்கிட்டு எல்லாவற்றையும் எங்களுக்கு புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடையணும், புதுச்சேரி உள்கட்டமைப்பு மேம்படுத்தணும். இது மத்திய அரசு நிதி உதவி கொடுக்குறாங்க, அதை இப்போ வாங்கி நாங்கள் செய்துட்டு இருக்கோம். எங்களுடைய வருவாயை உயர்த்திட்டு இருக்கிறோம், அதெல்லாம் செயல்படுத்துறோம். மதுபான தொழிற்சாலைக்கு கையெழுத்து போடாததால் துணைநிலை ஆளுநருக்கு எதிராக ஆட்சியாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தரமான சுற்றுலா புதுச்சேரியில் இல்லை என்றும், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியை சுற்றி பார்க்க வருவதில்லை, குடித்துவிட்டு கும்மாளம் அடிக்கவே வருவதாகவும், எனவே பிரதமர் அறிவித்த பெஸ்ட் புதுச்சேரி தோல்வி அடைந்துள்ளதாக கூறினார். அதுபோல முதலமைச்சர் ரங்கசாமி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெறுவோம், மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்போம், புதுச்சேரி மீதுள்ள மத்திய அரசின் கடனை ரத்து செய்வோம், மத்திய அரசு சிறப்பு கூறு நிதி தரும் என்றார் எனவும், இதுவும் நடைபெறவில்லை என்று கூறினார். மேலும் இது ஊழல் மலிந்த ஆட்சி என்றும், நாங்கள் ஊழலை விட்டு வைக்க மாட்டோம் என்று கூறும் பிரதமர் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? கூட்டணி ஆட்சி என்பதாலா இந்த ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண் கடத்தல், கூட்டு கொள்ளைகள் தான் நடைபெறுகிறது என்றும், மதுபான தொழிற்சாலைக்கு கையெழுத்து போடாததால் ஆளுநருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதாகவும், இந்த ஆட்சியில் ஊழல் குறித்து விசாரிக்க காங்கிரஸ் கட்சியில் குழு அமைத்துள்ளதாகவும், அந்த குழு முதல் கூட்டத்தை நடத்தியுள்ளது என்றும், இன்னும் 2 கூட்டம் நடத்தி இந்த ஆட்சியின் ஊழல் குறித்து பட்டியல் தயாரித்து ஜனாதிபதியை சந்தித்து மனு அளிப்போம் என்றும் கூறிய அவர், பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட மரண அடி
சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் மாநில அந்தஸ்து வேண்டி பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் மாநில அந்தஸ்து வேண்டி முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தலைவர் சிவசரவணன், துணைத் தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முருகேசன், பொருளாளர் கணேசன், செயலாளர் ஆறுமுகம், முருகன், ரவிச்சந்திரன், ராஜு, புண்ணியமூர்த்தி, செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் தலைமையில் டெல்லியில் நடைபெறும் போராட்டத்திற்கு புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். தொடர் பணி சுமையால் காரை வழியிலேயே நிறுத்தி காரிலேயே அமர்ந்து உணவருந்திய முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் தனது எளிமையை நிரூபித்துள்ளார். மற்ற மாநில முதலமைச்சர்களை காட்டிலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மிகவும் எளிமையானவர். அவ்வப்போது குழந்தைகளுடன் உரையாடுவது, சிறிய விழாக்களாக இருந்தாலும் வீடு தேடி சென்று வாழ்த்துவது, அனைவரிடமும் எளிமையாக இருப்பது என்பதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். இதனால் புதுச்சேரி முதலமைச்சரை அனைவரும் சுலபமாக சந்திக்கலாம் என்ற நிலை உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் காலையில் பல்வேறு அரசு விழாக்களில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் பணி இருந்ததால் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அருகே காரை சாலை ஓரத்தில் நிறுத்த சொல்லிவிட்டு காரில் அமர்ந்தபடியே காலை உணவை அருந்தினார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கதிர்காமம் தொகுதியில் சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். கதிர்காமம் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகளை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ். அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், வடிகால், வாய்க்கால் மற்றும் நீச்சல் குளங்கள் ஆகியவை அடிக்கல் மற்றும் திறப்பு விழா நடைபெற்றது. சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி அனைத்து திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், KSP அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடிகர் அஜித்தின் பிறந்தநாளையொட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நடிகர் அஜித் பிறந்தநாளை ஆண்டுதோறும் அவரது ரசிகர்கள் சார்பாக புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இன்று அஜித்தின் பிறந்தநாளையொட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக தலைவர் ராஜ் தலைமையில் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் தலைவர் ராஜி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளர், காமராஜர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் செந்தில், கவியரசன், அழகு சூர்யா, அகஸ்தியன், நெப்போலியன், மாவிசன், குமார் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை பாவாணர் நகரில் சிறிது நேர மழைக்கே வாய்க்கால்களின் அடைப்பினால் சாலைகளில் கழிவுநீர் ஓடியது. அதை சரி செய்ய வழக்கறிஞர் சசிபாலன் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியில் கோடை காலம் துவங்கியதில் இருந்து வெயில் சுட்டரித்து வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மற்றும் நேற்று மாலை கனமழை பெய்தது. இதனால் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவனா நகர் முதல் கிராஸ் முதல் 4ஆம் கிராஸ் வரை தாழ்வான பகுதிகளில் மழை நீரும் கழிவு நீரும் சேர்ந்து சாலைகளில் ஓடி பொதுமக்களுக்கு கடும் இன்னல்களை கொடுத்தது. இதனை அறிந்த உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் வாய்க்கால் சரிவர தூர்வாரப்படாததால் இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதியில் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தில் மாணவர்கள், பெண்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்த தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அளித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையில்
தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் மூலக்குளம் சதுக்கத்திலிருந்து இந்திரா காந்தி சதுக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. ஊர்வலமானது ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்து தொடங்கிய இந்த ஊர்வலம் நேரு வீதி, காந்தி வீதி, அஜந்தா சிக்னல் வழியாக செஞ்சி சாலையில் முடிவடைந்தது. இந்த பேரணியில் பிஜேபியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வ கணபதி, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஆனந்த கண்ணன், ஜெயமூர்த்தி, ரவிச்சந்திரன், குணா, பாலசுப்ரமணியம், அருண்குமார், தேவநாதன், பிரகாஷ், செல்வம், பாலமுருகன், சந்தோஷ், முருகன், ராகுல், வீரம்மா, பாக்கியம், உமா மகேஸ்வரி, லக்ஷ்மி, மஞ்சினி, முனியம்மா, சித்ரா, கோதை, பச்சையம்மாள் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் ஊர்வலமாக சென்றனர். இதில் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் தியாகிகளுக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் புதுச்சேரி வேல்ராம்பட்டில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் தமிழீழ தாய்மண் விடுதலைக்காக காந்திய வழியில் போராடியவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் பாரதி, புதுச்சேரி அமைப்பாளர் அழகர், தொழிற்சங்க தலைவர் ரமேசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர் தோழர் சரவணன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை தலைவர் பாவாடை ராயன், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலர் புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவன தலைவர் ஆறு செல்வம், புதுவை தமிழ் சிகரம் தோழர் ரா சுகுமாரன், புதுவை மக்கள் தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் செல்வமணி, தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பேராசிரியர் ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய மார்க்கெட் கிளை மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய மார்க்கெட் கிளை மாநாடு பெரிய மார்க்கெட் ரங்கப்பிள்ளை வீதி நுழைவு வாயில் அருகில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு சிவகுருநாதன் தலைமை வகித்தார். மாநாட்டு கொடியை சுப்பிரமணி ஏற்றி வைத்தார். கிளை செயலாளர் ஜெயமூர்த்தி அறிக்கையை சமர்ப்பித்து பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மாநில துணை செயலாளர் சேது செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நகர செயலாளர் ஜீவானந்தம், நகர துணை செயலாளர் சசிகுமார், மாநில குழு உறுப்பினர் லதா உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதில் புதிய நிர்வாகிகளாக கிளை செயலராக சசி என்கிற பிரபாகர், துணை செயலாளர் வேலு என்கிற முருகவேல், பொருளாளராக வைத்தி, கமிட்டி உறுப்பினர்கள் சிவகுருநாதன், சுப்பிரமணி, லதா, ஜெயமூர்த்தி, பாலா, முத்துலட்சுமி, ராஜேந்திரன், சுப்பிரமணி, மாரிமுத்து, முருகன், சித்ரா, கலைவாணி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த மாநாட்டில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடியில் அடிப்படை வசதிகளை செய்து கொண்டு மார்க்கெட் முழுவதும் உள்ள நடைபாதையை மக்கள் வழுக்கி விழும் நிலையில் இருந்து வருவதாகவும் இதனை உடனடியாக புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும், மார்க்கெட் முழுவதும் மின் விளக்குகளை சரி செய்து கொடுக்க வேண்டும், மார்க்கெட்டுக்கு வரும் பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. லஞ்ச ஊழலில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து அவர் மீது சிபிஐ விசாரணை நடத்த கோரி கிராமப்புற மக்கள் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது.
இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவனர் சந்திரசேகரன், புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராகவும் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிராகவும் சுயநலமாக புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு 500, 400, 300 ஆண்டுகளை கடந்த மரங்களை தன் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வனத்துறை அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக தன் சுயநலத்திற்காக பல மரங்களை வெட்டி கொண்டிருப்பதாகவும் இன்று பூமி வெப்பமாகிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு வயது முதிர்ந்த மரங்களை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்படுவதாகவும் இதனால் மரத்தில் வாழும் சிறிய விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு உயிர் காற்றான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அது மட்டுமின்றி இந்த துறை அமைச்சர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வனத்துறையை தவறாக பயன்படுத்தியதாகவும் அது மட்டுமல்லாமல் அவர் துறை சார்ந்த பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருப்பதாகவும் உசுட்டேரி, சங்கராபரணி ஆறு, வேல்ராம்பட்டு ஏரியில் மண் திருட்டு, சுமார் 10,000 கோடி மதிப்புள்ள தேங்காய் திட்டு சதுப்பு நில காடுகள், நிலம், கடற்கரை ஆக்கிரமிப்பு, அமைச்சர் பதவியை பயன்படுத்தி சந்தன மரக்கட்டை கடத்தல், போலி மதுபான தொழிற்சாலை, போதை மருந்து கடத்தல், லஞ்ச ஊழலில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து இவர் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 66,69,000 ரூபாய் செலவில் சாலை மேம்படுத்தும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி சார்பில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், தியாகப்பிள்ளை நகர் மேற்கு பகுதி விரிவாக்கத்தில் 29,41,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதேபோல் மூலக்குளம் பகுதி திருமலை தாயார் நகர் தெற்கு பகுதியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகளையும், அதே போல மூலக்குளம் பகுதி பாப்பான் சந்து மற்றும் ஸ்ரீ ஊத்துக்காட்டம்மன் நகர் பகுதியில் 6,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளையும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.